ஏன்டா கண்டவனுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து வச்சிருக்க? அந்த ஆள் நேற்றுலேருந்து 4 தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அறிவில்லையா உனக்கு? இப்போ என்ன உன் ஹோட்டலில் பஞ்சாயத்து தான் பிஸ்னஸா? வந்துட்டேன் நான். அந்த ஆள் வந்துட்டானா? சரி பார்க்குறேன். வை வை. ஏங்க ஃபோன் கால் ஒருத்தர் தொடர்ந்து எடுக்கலைன்னா பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தாதா? எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், பக்கத்து பக்கத்தில் தானே இருந்தோம். எப்படிங்க இப்படி பண்ணீங்க? 25 வருஷம் ஆச்சு. இப்போ நினச்சாலும் வலிக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரோம். திரும்ப வந்து மூஞ்ச காட்டிட்டு உள்ளே உன் கோபம் நியாயமானதுப்பா. நியாயத்தெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க. அது நியாயமாக நடந்துக்கிறோம் பேச வேண்டியது. உள்ளே என் தரப்பையும் கொஞ்சம் கேளுப்பா. என்ன கேட்க சொல்கிறீங்க? பேச வேண்டிய சமயத்தில் பேசலை. இப்போ பேச என்ன பிரயோஜனம்? நிம்மதியை மொத்தமாக வழிச்சு எடுத்துட்டீங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? அக்கா எப்படிப்பா இருக்கா? ஓ, நான் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் போனதால அப்படியே இருந்துருவாளா? அவன் நல்லா தான் இருக்கா. இப்போ நீங்கள் கொண்டாட்டி புள்ள குட்டின்னு இல்லையா? அவன் நல்லா தான் இருக்கா. எங்களை விட்டுருங்க. நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லைப்பா. நான் நடப்பணமாக இருக்கேன். யாராவது ஒருத்தங்களுக்காவது உண்மையாக இருக்கணும். அங்கேயும் அப்படி இருந்தா அப்படிதான். இது எனக்கு தேவையில்லை. உங்கள் விஷயம் ஏதோ போயிட்டு போகுது. நிச்சயமாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் வாழ்க்கை. நீ சொன்னிய புள்ள குட்டின்னு, அதெல்லாம் எனக்கு வாய்க்கலை. வந்தவளும் 2 வருஷத்துக்கு மேலே நிலைக்கலை. ஏன்? கேன்சர். சரி பண்ண முடியல, போயிட்டான். உங்கள் அக்காவுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு தனியாக தான் வாழறேன். தனிமையிலே இத்தனை வருஷம் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ தான் புரியுது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இந்த தனிமையில் எவ்வளோ தவிச்சிருப்பா. இப்போ உணர்றேன். அப்போவே ஓடி வந்திருப்பேன், ஓடி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். முடியல. இப்பவும் அதே தயக்கம். அவளை காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீட்டில் போய் சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்கி அதை சொல்ல முடியாமல் தவிச்சு கடைசியில் வீட்டில் பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட பற்றியா? உங்கள் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் படுறேன். அதனால தான் இந்த தனிமையை நானே விரும்பி ஏற்றுக்கிட்டேன். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்ட போல எனக்கு நானே அதே தண்டனை கொடுத்துக்கிட்டேன் இத்தனை வருஷமாக. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த மன்னிப்பு நான் கேட்டவனும் இல்லையா? என் மனசில் இருக்கிறத கொட்டணும் இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில். அதுக்காக தான் உன்னை இத்தனை தடவை நான் கூப்பிட்டேன். இப்போவாது பெரிய மனுஷன் பண்ணி நீ வந்த பத்தியா? கிரேட். இப்போ கூட உங்கள் அக்காட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு மனசு தயங்குது, ரொம்ப தயங்குது. அதே தயக்கம். எந்த தயக்கம் என் வாழ்க்கையை
அதான் ஜனாதிபதி கிட்ட கருணை மனு போடுற மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். நீ என்னை பார்த்ததையும் என்கிட்ட பேசினதையும் எல்லாம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் உனக்கு கொஞ்சம் கருணை இருந்ததுன்னா உங்கள் அக்கா கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுப்பா. அப்புறம் சரி, சும்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் வாழ்க்கை. தனிமையிலே இத்தனை வருஷம் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ கூட உங்க அக்காட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு மனசு தயங்குது, ரொம்ப தயங்குது. அதே தயக்கம் ஜனாதிபதி கிட்ட கருணை மனு போடுற மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கருணை இருந்ததுன்னா உங்க அக்கா கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுப்பா. அக்கா வீட்டு வந்திருக்கேன். ஆமாம் சும்மா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி சரி. கலாமா, முரளி வராரு, மேல வர சொல்லுங்க தம்பிய. வா. என்ன அடுத்த புக்கா? ஆமா. சாப்பிட்டியா நீ? இல்லை, ஒரு ½ அன் ஹவரில் வரேன்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? உன்ட்ட சொல்லிட்டு தான் வரணுமா? சொல்லிட்டுலாம் வருவானா? ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் என்ன விசேஷம் உங்கள் ஏரியாவில்? என்ன விசேஷம்? நம்ம ராஜு தாத்தா இருக்கார்ல வீட்டு பக்கத்தில், வாக்கிங் தாத்தா. இந்த ஈவினிங் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஐயா. மார்னிங் ஏதோ அப்புறம் இறந்துட்டார் போல இருக்கு. ஐயோ. பாவம் பாட்டி தான். பாட்டியில் என்ன பாவம்? பாட்டிலாம் ஒன்றை மாதிரி தனியாகவே சூப்பராக சமாளிக்கும். பாட்டி நானும் ஒன்று. வேற வேற அந்த ரமேஷை பார்த்தேன் இன்னைக்கு. எந்த ரமேஷ்? எந்த ரமேஷ் பற்றி நான் அவன்கிட்ட பேசுவேன்? எல்லாம் அந்த பயந்தாங்குழி தான். எதாச்சியாக பார்க்கல. 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேகர் இருக்கான்ல, ஹோட்டல் சேகர், அவன் கூட கான்டாக்டில் இருந்திருப்பான் போல இருக்குது. இவன் சேகர் என்கிட்ட சொல்லலை.
அவன்கிட்ட என் நம்பரை வாங்கி பேசியிருக்கான். என்கிட்ட ஒரு 4 தடவை கூப்பிட்டான், நான் எடுக்கலை. நான் எடுக்கலன்னொன்னே திரும்ப சேகரை கூப்பிட்டோம், ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி நானும் போனேன். நீ ஏன் போன? இது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் என்ன சொன்னான்னு கேட்க மாட்டியா? போய் உட்காந்தோன்னு என்னமோ பெரியவன் மாதிரி அப்போ எங்கள் அப்பாவை எடுத்து பேச முடியல, அவர் சொன்ன பொண்ணையை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு சரியாக வாழ்க்கை அமையல. எப்படி அமையும்? பண்ண பாவத்துக்கு குழந்தை இல்லை போல இருக்கு. அப்புறம் ஒய்ஃபுமே 2 வருஷத்தில் இறந்துட்டாங்க போல இருக்கு. அது கேன்சர்னா. அப்புறம் அக்கா எப்படி இருக்கான்னு கேட்டான். கேட்டாரா? கேட்டான். வேற நல்லா தான் இருக்கா, இப்போ உனக்கு என்ன, எதுக்கு கேட்க வந்த அப்படின்னு கேட்டேன். இப்படியும் ரொம்ப அக்கறையான் அவனுக்கு, எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம். உனக்கே முரளி அவர் மேலே அவ்வளோ கோவம்? எனக்கு கோவம்? என்னக்கா சொல்கிற? ஏன் உனக்கு கோவம் இல்லையா? இப்போ உனக்கு கோவம் இல்லாமல் தான் எந்த இதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்கியா தனியாக? ஏ, அவர் மேலே கோவப்பட்டிருந்தா நான் அன்றைக்கே கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு செட்டில் இருக்க மாட்டேன். அவர் இருந்த இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க பிடிக்கல, மனசு வரல, கல்யாணம் பண்ணிக்கல. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட? அவரை பற்றி ஏதாவது குறை சொன்னேன் அவங்ககிட்ட? நான் அவரால் தான் நான் அப்படி தனியாக நிற்கிறேன் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட? நானும் அவனை பற்றி ஒன்று சொன்னது இல்லையே. அந்த மூஞ்ச இன்னைக்கு பார்க்க போய் தான் பேச வேண்டியதாக போச்சு. இது பாரு, ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு ஒரு வேதனை தான் எனக்கு. அந்த மனுஷனுக்கு காதலிச்ச வாழ்க்கையும் சரியாமே இல்லை, கல்யாணமும் சரியாமே. அதை பற்றி நமக்கு என்ன? நீ தானே சொன்ன அவர் நடப்படமாக இருக்காருன்னு. கேள்விப்பட்ட விஷயத்த சொன்னேன், அவ்வளோதான். அதுக்காக வருத்தப்படலாம் சொல்ல. முரளி, அது உனக்கு வருத்தம் இல்லை முரளி, அது நான் ஆசைப்பட்டவரோட வாழ்க்கை இல்லையா? அப்போ எனக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஓ, அப்போ இந்த 23 வருஷம் வழியெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு. நான் 23 வருஷம் வழிபட்ட மாதிரி தானே அந்த மனுஷனும் 23 வருஷம் வழிபட்டாரு. நான் இங்கே தனியாக இருக்கும்போது அவர் குடும்ப கூட்டின்னு சந்தோஷமா இல்லையே. எனக்காவது அவருக்கு கிடைக்கலன்ற ஒரு வழி தான் முரளி. அவருக்கு நானும் இல்லை, அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் இல்லை. இங்கே பாரு, காலம் அவர் கொடூரமாக தண்டனை கொடுத்துருக்கு. அவருக்கு ஒரு தப்புக்கு 2 தண்டனை முரளி அவருக்கு. இல்லை, நீ இப்போ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்லை, ஒரு மனுஷன் மேலே எதுக்காக நம்ம இவ்வளோ வன்மத்தை கக்கணும்? நாம யார் அவரை தண்டிக்கிறதுக்கு, அல்லது அவர் கஷ்டப்படுறத பார்த்து இப்போ வந்து சந்தோஷப்படுறதுக்கு நாம யார்? இந்த பாரு, நீ என்கிட்ட அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சேன். நமக்கு தான் கிடைக்கல, யாருக்கோ ஒரு நல்ல வாழ்க்கையோட சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த நினைப்பில் தான் நானும் இவ்வளோ நாள் இருந்தேன். சரி, நான் அவனை கேட்கவா? இப்போ அவன் ஒய்ஃபுக்கும் ஒன்றும் ஆகலை, குழந்தை குட்டியும் இருக்குது. அவன் வந்து சேகர்கிட்ட வந்து கேட்பானா? என்கிட்ட பேசியிருப்பானா? இல்லை உன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பானா? நீ சும்மா யதார்த்தமே இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்க. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா. அப்படி இல்லை, சந்தர்ப்பத்தை பற்றி நான் பேசுகிறேன், யதார்த்தம் இல்லாமலாம் பேசல. எல்லாரும் அப்படித்தான், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மனுஷன் வாழ்ந்தாகணும். சந்தர்ப்பத்துக்கு எதிர்த்து யாரால வாழ முடியும் சொல்லு பார்க்கலாம்? என்ன பேசுற நீ? எனக்கு அவரை நினைச்சா பாவமா இருக்கு. ஓ, பாவமாக இருக்கு. இந்த பாரு, அப்போ அப்பா இறந்ததெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல, இப்போ நாங்களாம் வருத்தப்பட்டதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. நீங்கள் வருத்தப்பட்டதெல்லாம் நான் இப்போ, நீங்கள் வருத்தப்பட்டது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த மனுஷன் கஷ்டப்பட்டதும் உண்மைதானே முரளி. முன்ன பின்ன தெரியாதவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே மனசு இறங்கணும், அதுதான் மனுஷ குணம். மனசு நிறைய அவரை பற்றி நான் ஆசை வச்சுருக்கேன், அவர் மேலே அன்பு மரியாதை வச்சுருக்கேன். அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு எங்கேயோ, என்ன மாதிரி தான் அந்த மனுஷனும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு 23 வருஷம்னு கேட்கும்போது என்ன செய்ய சொல்கிற? கை தட்டி கொண்டாடி எனக்கு பண்ணதுக்கு நீ அனுபவிச்சுட்டேன்னு சந்தோஷப்பட சொல்கிறியா?
உனக்கு அதெல்லாம் புரியாது முரளி. இந்த காதல்னா என்ன அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கேட்கன்னு சிரிக்கிறதா? உன் கண்ணு முன்னாடி நான் கஷ்டப்பட்டதை நீ பார்த்த. பாவம், அவர் கஷ்டப்பட்டதை யாரும் பார்க்கல, தனியாக தான் இருந்திருக்கிறாரு. இங்கே பாரு, தப்பு பண்ணிட்டேன், தயக்கம், சொல்ல முடியல, மன்னிச்சுக்கோன்னு கேட்கணும்னு ஒரு மனுஷன் பக்குவப்படும்போது கொஞ்சம் பெரிய மனசோட மன்னிக்கிறது தான் பக்குவம். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு பேர் தான் காதல் முரளி. நம்பர் வச்சிருக்கல நீ வருது? நம்பர் அனுப்பி. எங்கே இருக்காரு?